வீதிக்கு வீதி இருக்கு, நிறைய கோடிக்கணக்கில் பூங்காக்களை கட்டி வச்சிருக்காங்க. ஆனா அதுல ஒரு போதைக்கான விற்பனை நிலையமா தான் இப்ப தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. ஒரு முறையான பாதுகாப்பு சொல்றீங்க, ஹெல்மெட் போடுங்க, ட்ரிபிள்ஸ்ல போகாதீங்க, ஹாரன் சவுண்டு, சைலன்சர் சவுண்டு எல்லாத்துக்குமே நீங்க ஒரு ஃபைனை போட்டு எல்லாமே பண்றீங்க. ஆனா ஒரு போதையினால தடுமாறி விழுந்து மரணம், எத்தனை மரணமோ டெய்லி நடந்துட்டு இருக்கு. போதை பொருள் காரணமா தமிழகத்துல எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுகிறது அப்படிங்கறத தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அஜிதா அக்னல் பேசியிருக்கிறார். மிகவும் வேதனையோடு அவர் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடியில தமிழக வெற்றி கழகம் சார்பாக போதையில்லா தமிழகத்தை நோக்கி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உத்தரவுப்படி இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்துல அஜிதா அக்னல் தலைமையில நேற்று மாலை விடிவி சிக்னல் பேருந்து நிறுத்தம் அருகே இருந்து தொடங்கி தெற்கு காவல் நிலையம் எதிரே உள்ள அம்பேத்கர் சிலை வரை போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியானது நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் காவல்துறை இதுக்கு அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால போராட்டம் நடைபெற்ற இடத்திலிருந்து சுமார் 200 மீட்டர் தூரம் மட்டுமே சென்று பிறகு திரும்பி அங்கு 200 மீட்டர் அளவுல 4 சக்கர வாகனத்துல ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்த மேடையில இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்துல பங்கேற்று தமிழக வெற்றி கழகத்தினர் போதைப் பொருட்கள் மற்றும் மதுனால தமிழகத்துல எந்த அளவுக்கு இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கறத வேதனையோடு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்துல குடிப்பதை நிறுத்திவிடு, குடிப்பவர்கள் நட்பை ஒதுக்கிவிடு, குடியை விடு, படிக்க விடு, போதை போதை அது சாவின் பாதை அப்படிங்கிற தங்களோட எழுச்சி முழக்கங்களை எழுப்பி இந்த ஆர்ப்பாட்டத்துல பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த போராட்டத்துல மாவட்ட மதுவிலக்கு சபைகளின் இயக்குனர் உட்பட தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் கலந்து கொண்டார்கள். காமராஜர் வீதிதோறும் கல்வி கூடங்களை அமைச்சு கல்வி புரட்சி பண்ணாரு. ஆனா இப்ப இருக்கிற அரசு வீதிதோறும் மதுக்கடைகளை உருவாக்கி மக்களை போதைகளுக்கு அடிமையாக்கி நிறைய உயிர்களும் நிறைய இழப்புகளும் ஏற்படுது. இங்க தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு கஞ்சா, அதுக்கப்புறம் மாத்திரை, ஊசி அப்படிங்கிற போதைப் பொருட்கள் வீதிக்கு வீதி இருக்கு, நிறைய கோடிக்கணக்கில் பூங்காக்களை கட்டி வச்சிருக்காங்க. ஆனா அதுல ஒரு போதைக்கான விற்பனை நிலையமா தான் இப்ப தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. அதனால இந்த அரசு நாங்க என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னா, நார்மலா இருசக்கர வாகனத்துல போகும்போது ஒரு முறையான பாதுகாப்பு சொல்றீங்க, ஹெல்மெட் போடுங்க, ட்ரிபிள்ஸ்ல போகாதீங்க, ஹாரன் சவுண்டு, சைலன்சர் சவுண்டு எல்லாத்துக்குமே நீங்க ஒரு ஃபைனை போட்டு எல்லாமே பண்றீங்க. ஆனா ஒரு போதையினால தடுமாறி விழுந்து மரணம், எத்தனை மரணமோ டெய்லி நடந்துட்டு இருக்கு. ஆனா வருமானங்கள் உங்களுக்கு வேண்டாம், மக்களோட உயிர் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி தான் அரசுக்கு வர்றீங்க. ஏற்கனவே முடிஞ்ச தேர்தல் பிரச்சாரத்துல கூட சொல்லியிருந்தாங்க, பேர் இறந்திருக்காங்க. ஆனா விதவைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, மரணங்களும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கு. நாங்க தமிழக வெற்றி கழகம் சார்பா இந்த அரசை நாங்க கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, மது மற்றும் போதை இல்லாத ஒரு தமிழகத்தை எங்களுக்கு உருவாக்கி கொடுங்க அப்படிங்கறத நாங்க